எண்ணும் எழுத்தும். குட் மார்னிங் குட்டீஸ். குட் மார்னிங். உங்களுக்காக நான் இன்னைக்கு ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கேன். சடா. என்னது இது? வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்களே. பாத்துருக்கீங்களா? எல்லாருமே பாத்துருக்கீங்களா? ருபீஸ நான் உங்ககிட்ட கொடுக்க போறேன். ஒருத்தரும் இத நல்லா பார்த்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல இருந்து சில क्वेश्चंस கேட்பேன் மிஸ். ஓகேவா? Are you ready? Ready, please. நாங்க பாஸ் பண்ணுங்க. நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. என்ன இருக்குது நல்லா பொறுமையா பாருங்க. என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பொறுமையா பாருங்க. எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டீங்களா? Yes, miss. இப்ப கேட்கலாமா? கேட்கலாம், miss. ஓகே, சொல்லுங்க. பிரதீக்ஷா, உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? 10 rupees. 10 rupees இருக்கு. தீக்ஷா, உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? 100 ரூபாய். 100 ரூபாய் வச்சிருக்கீங்க. மோனிகா சொல்லுங்க. என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு. 100 ரூபாய் இருக்கு. அப்புறம் ரஷிதா 200 ரூபாய். 200 rupees வச்சிருக்கீங்க. ஓகேமா, கரெக்டா சொல்லிட்டீங்க. சூப்பர். இப்போ பிரதீக்ஷா, உங்ககிட்ட இருக்க 10 ரூபாய் நோட்ல 10 அப்படிங்கிற எண்ணை எத்தனை இடத்துல எழுதிருக்காங்கம்மா? 5. 5 இடத்துல எழுதிருக்காங்களா? மீதி பேர்லாம் பாருங்க. உங்க நோட்லயும் 5 இடத்துல எழுதிருக்காங்களா? கவுண்ட் பண்ணி பாருங்க. 7. 7ஆ? நல்லா கவுண்ட் பண்ணீங்களா? இன்னொரு க்ளூ தரேன் பாரு. நல்ல பொறுமையா செக் பண்ணு. இந்த பேஜ்ல எத்தனை டைம் எழுதிருக்கு? முன் பக்கத்துல 4. அனுஷா? ஓகே, அப்ப பேக் சைடுல எத்தனை இருக்கு? அப்ப 4 4 8 ஆச்சு. 7 சொன்னீங்களே. ஃப்ரண்ட் பேஜ்ல 4 டைம்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. பேக் சைடுல 4 டைம். அப்படியா? எல்லா நோட்லயும் 8 டைம்ஸ் இருக்கா? Yes, miss. ஓகே, இப்ப எழுத்தால எழுதிருக்கோம். எத்தனை இடத்துல எழுதிருக்காங்க செக் பண்ணுங்க பார்க்கலாம். எவ்வளவு ரூபாய் நோட்டு அப்படின்னு சொல்லி லெட்டர்ஸ்ல எழுதிருக்கோம். செக் பண்ணுங்க எத்தனை இடத்துல இருக்குன்னு. எழுதிருக்கா? எத்தனை இடத்துல எழுதிருக்கு? ரூபாய் நோட்டோட வலது பக்கத்துல எழுதிருக்காங்களா, இடது பக்கத்துல எழுதிருக்காங்களா? உங்க நோட்டை பாருங்க. 20 rupees இருக்கா? ஓகே, எந்த சைடுல இருக்கு? ஃப்ரண்ட் சைடுலயா பேக் சைடுலயா? ஓகே, நம்பர்ஸ்ல எத்தனை இடத்துல எழுதிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க. இப்போ லாங்குவேஜ் எத்தனை லாங்குவேஜ்ல எழுதிருக்காங்க அப்படின்னு செக் பண்ண போறோம். ஓகேவா? செக் பண்ணலாமா? செக் பண்ணுங்க எத்தனை லாங்குவேஜ்ல எழுதிருக்காங்க பாருங்க. யார் கண்டுபிடிச்சு சொல்றீங்க பாப்போம். ஓகே, ரெடியா? இந்த ரூபாய் நோட்டோட பேரு எத்தனை லாங்குவேஜ்ல எழுதிருக்காங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்கம்மா. 7 லாங்குவேஜா? நீங்க கவுண்ட் பண்ணீங்களா? எவ்வளவு லாங்குவேஜ்ல எழுதிருக்காங்க? 9 லாங்குவேஜ். 9ஆ? ஓகே, இந்த பக்கம் 6 லாங்குவேஜ்ல எழுதிருக்காங்களா? 16 கரெக்ட்டா? 16 கரெக்ட்டா? 16 லாங்குவேஜ்ல எழுதிருக்காங்களா? பின்னாடி எல்லாம் திருப்பி பாரு, சின்ன சின்னதா ஏதாவது எழுதிருக்காங்களான்னு நல்லா செக் பண்ணி பாரு. 16. ஓகே, இப்ப 16 லாங்குவேஜ் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. குட். இதுல உனக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும்? 2 லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜ்? தமிழ், இங்கிலீஷ். சூப்பர். இப்போ நம்ம ரூபாய் நோட்ல வச்சு அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் இப்ப சில பணத்தாள்களை கொடுப்பேன், அதை அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே, இதுல சொல்றீங்களான்னு பாப்போம். ஓகே, அப்சர்வ் பண்ணிட்டீங்களா? எந்த நாட்டோட பணத்தாள் வச்சிருக்கீங்க? அமெரிக்கா. குட். சிங்கப்பூர். ஆஸ்திரேலியா. இலங்கை. ஆஸ்திரேலியா. சூப்பர், வெரி குட். நல்லா கண்டுபிடிச்சிட்டீங்களே. உங்க கையில 2 பணத்தாள்கள் இருக்கு இல்லையா? அது 2 தாள்களுக்கும் என்ன வித்தியாசம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். சின்னது பெருசு. வெரி குட். கலர் டிஃபரெண்டா இருக்கு.
அப்புறம் ருபீஸ் வேற, டிசைன்ஸ் வேற, வண்டர்ஃபுல், கலர்ஸ் வேற, பிக்சர்ஸ் வேற, வேற வேற நாட்டோடது, வெல்டன் வெல்டன், சூப்பர், சைஸ் வேற, சூப்பர். ரொம்ப அழகா வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ இன்னொரு க்ளூ தர போறேன், ஓகேவா? இது என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் அதுல இருக்கு, கண்டுபிடிக்க பாப்போம். தேடி பாருங்க. இங்கிலீஷ், தமிழ், இங்கிலீஷ். கண்டுபிடிச்சிட்டீங்களா? தமிழ், இங்கிலீஷ். சூப்பர். தமிழ், இங்கிலீஷ். உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ், இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்ல இருக்கு. கிளாப் பண்ணிக்கலாமே. சூப்பர். ஓகே, இப்போ ரெண்டு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ எந்த நோட்ல தமிழ்ல எழுதிருக்கு, எந்த நோட்ல இங்கிலீஷ்ல எழுதிருக்கு பாருங்க. தமிழ்ல எந்த நோட்ல இருக்கு? இலங்கை நோட்ல தமிழ்ல எழுதிருக்கு. ஸ்ரீலங்கா நோட்ல இருக்கு. சிங்கப்பூர்ல தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் இருக்கு. சூப்பர். ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க. இலங்கை நோட்லயும் சிங்கப்பூர் நோட்லயும் தமிழ்ல எழுதிருக்காங்கன்னு சொன்னீங்க. எதுக்காக தமிழ்ல எழுதிருக்காங்கன்னு தெரியுமா? என்ன காரணமா இருக்கும்? ஏன் அந்த நோட்ல வந்து தமிழ்ல எழுதிருக்காங்க? அவங்க தமிழ் பேசுறாங்க. அங்க தமிழ் பேசுறவங்க இருக்காங்க. சூப்பர், கிளாப் பண்ணலாமே. அங்க தமிழ் பேசுறவங்க இருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. தமிழ் மக்கள் வாழ்ந்துக்குங்க. தமிழ்நாட்டு மக்கள் அங்க போய் வாழ்ந்துக்கிட்டு. ஓ, முதல்ல இருந்தே தமிழ்நாட்டு மக்கள் அங்க இருந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. ரொம்ப சூப்பரா ஏன் தமிழ்ல எழுதியிருக்கு அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சு சொன்னீங்க. ஏற்கனவே தமிழர்கள் போயிருக்காங்க இல்லையா? அந்த நாட்டுக்கு தமிழர்கள் முதல்லயே போயிருக்காங்க. தமிழ் மக்கள் அந்த நாடுகளுக்கு ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? ஓகே, அப்படின்னா ரெண்டு குழுவா பிரிய போறீங்க, ஓகேவா? நீங்க ஒரு குழு, நீங்க ஒரு குழு. இப்ப இந்த குழு என்ன பண்ணணும்னா, உங்க பயிற்சி புக் எடுத்து பக்கம் எண் 1ல இருக்க இலங்கை கதைய நீங்க படிக்க போறீங்க. நீங்க பயிற்சி புக்ல பக்கம் எண் 3ல உள்ள சிங்கப்பூர் பத்தின கதையை நீங்க படிக்க போறீங்க. படிக்கலாமா? கூடுதலா இன்னொரு விஷயம், இந்த பக்கத்துல உள்ளவங்க யாராவது ஒருத்தர் வந்து நீங்க படிச்ச கதைய அவங்களுக்கு சொல்லி காமிக்கணும், ஓகேவா? அதே போலதான் நீங்க படிச்ச சிங்கப்பூர் பத்தின கதைய இந்த குழுக்கு யாராவது வந்து இங்க ஒருத்தர் சொல்லணும். சொல்லலாமா? சூப்பர். இப்ப புக் எடுக்கலாமா? பயிற்சி புக் எடுக்கலாமா? படிச்சிட்டீங்களா? ஓகே, கதை சொல்ல ரெடியா இருக்கீங்களா? யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க கதை சொல்ல? ரக்ஷிதா வரீங்களா? ஸ்டோரி சொல்றதுக்கு வாங்க பாப்போம். ரக்ஷிதா சொல்ல போற கதையை கேட்கறதுக்கு எல்லாம் ஆவலா இருக்கும் இல்லையா? சொல்லலாமா? ரக்ஷிதா சொல்லுங்க. மதுமிதாவின் இலங்கை பயணம். மதுமிதா தன் ஊரிலிருந்து சென்னையில் துறைமுகத்தை வந்து சேர்ந்தாள். அங்கிருந்து கப்பலில் இருந்து இலங்கையின் தலைநகரமுக்கு கொழும்புக்கு போக ரொம்ப ஆர்வமாக இருந்தார்கள். கப்பலை ஏறி போகும் வழியில் ஒரு டால்பின் கூட்டம் வந்து எகிரி எகிரி குதிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ மதுமிதா இது எல்லாமே எங்களை பார்த்து மகிழ்ச்சியாக தான் குதிச்சிருக்காங்கன்னு நினைச்சா. அப்புறம் அவங்க எல்லாமே இலங்கை தலைநகரமான கொழும்புக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்போ அவங்க தங்கியிருக்கும் இடத்துக்கு போற வழியில் மக்கள் பொங்கல் விழாவை கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் மதுமிதா தன் வழிகாட்டிடம் கேட்டாள், ஏன் இவர்கள் தமிழ்நாட்டின் பொங்கல் விழாவை கொண்டாடிருக்காங்க கேட்டாள். அதற்கு அந்த வழிகாட்டி, இவங்களெல்லாம் தமிழ் மக்கள் தான், தமிழ் மக்கள் இங்கு வாழ்ந்துருக்காங்க, அதனால் தான் அவங்க எல்லாம் பொங்கல் விழாவை கொண்டாடிருக்காங்க. இன்னும் தீபாவளி, சிவராத்திரி எல்லாமே இவங்க கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னார். அப்புறம் இவங்க தங்கும் இடத்திற்கு இவங்க போனார்கள். அப்புறம் அங்க வந்துட்டு சாப்பிட்றதுக்கு இடியாப்பம், இட்லி அவங்க அதெல்லாமே கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க ரயில் ஏறிட்டு கோணேஸ்வரம் கோவிலுக்கு போனாங்க. அங்க நிறைய தூண்கள் இருந்தன. அங்க வழிகாட்டி எத்தனை தூண்கள் இருந்தாங்கன்னு கேட்டாங்க. அதற்கு நிறைய பேர் 400, 500, 700, 300
அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மதுமிதா அறிவிப்பு பலகையை படித்து 1000 தூண்கள் என்று சொன்னாள். அதுக்கு வழிகாட்டி, நீ எப்படி சரியாக 1000 தூண்கள் என்று சொன்னாய் என்று மதுமிதாவிடம் கேட்டார்கள். அதற்கு மதுமிதா, இங்கு அறிவிப்பு பலகையில் தமிழில் எழுதியிருக்காங்க, அதை படித்துதான் சொன்னேன் என்று சொன்னாள். அப்புறம் அவங்க போனாங்க. வழிகாட்டியிடம் கேட்டார்கள், இப்போ இங்க எல்லாமே தமிழ் மக்கள் இருக்காங்களே, அப்போ கடை பேரு எல்லாமே தமிழில் எழுதிருப்பாங்களான்னு கேட்டார்கள். ஆமான்னு வழிகாட்டி சொன்னாள். அப்புறம் அவங்க சொன்னார்கள், இங்க இருக்கிற கரன்சி நோட்லயுமே தமிழில் எழுதியிருப்பாங்க என்று சொன்னார். அப்புறம் அவங்க எல்லாமே விமானத்தை ஏறிட்டு அவங்களுடைய ஊரான சென்னைக்கு போனார்கள். இந்த கதை பிடிச்சதாமா உங்களுக்குலாம்? கதை நல்லா கவனிச்சீங்களா? சூப்பர். இப்போ இலங்கைக்கு யார் பயணம் போனது? சூப்பர். மதுமிதா எப்படி இலங்கைக்கு போனாங்க? கப்பல்ல போனாங்க. சரி, கரெக்டா சொல்லிட்டீங்க. போற வழியில யாரெல்லாம் வந்து அவங்கள ரொம்ப மகிழ்விச்சாங்க? சூப்பர். டால்பின் கூட்டம் வந்து துள்ளி குதிச்சு அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்துது. ஓகே, மதுமிதா எங்கெல்லாம் சுத்தி பார்க்க போனாங்க? கோணேஸ்வரம் கோயில். ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்களே. சரி, கோணேஸ்வரம் கோயிலுக்கு எதுல போனாங்கம்மா? ட்ரெயின்ல போனாங்க. குட். சரி, கோணேஸ்வரம் கோயில்ல எத்தனை தூண்கள் தான் இருந்தது? 1000 தூண்கள். அது கண்டுபிடிச்சு சரியா விடை சொன்னது யாரு? மதுமிதா சொன்னாங்க. எப்படி கரெக்டா மதுமிதா சொன்னாங்க? சூப்பர். அறிவிப்பு பலகையை படிச்சுட்டு 1000 தூண்கள் சரியா சொல்லிட்டாங்க. வெரி குட். எல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்களே. கிளாப் பண்ணுங்க. ஓகே, இப்போ கேட்ட क्वेश्चंसக்கெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. சரி, இன்னும் கொஞ்சம் क्वेश्चंस கேட்கறேன். யாரெல்லாம் ரொம்ப நல்ல கதையை கவனிச்சிருக்கேன்னு கேட்போம், தெரிஞ்சுப்போம். ஓகே, சரி. இலங்கையில நிறைய இடங்கள்ல தமிழ்ல பெயர் பலகைகள் இருந்தது. எதுக்காக தமிழ்ல இருந்ததுமா? தமிழ் மக்கள் அதிக அளவுல இருந்தாங்க அப்படின்னு யார் சொன்னா? மதுமிதா. மதுமிதாக்கு யார் சொன்னா? வழிகாட்டிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, என்னெல்லாம் பண்டிகைகள் கொண்டாடினாங்கம்மா? சூப்பர். தீபாவளி, பொங்கல், சிவராத்திரி எல்லாம் நம்ம கொண்டாடுறது போலயே இலங்கையிலும் கொண்டாடிட்டாங்க. ரொம்ப குஷியா இருக்குல்ல கேக்குறதுக்கு. சரி, இலங்கை பணத்தால நம்ம மொழி இருக்கா? இருக்கு. தமிழ்நாடுல இருந்து இலங்கைக்கு எதுக்காக போயிருப்பாங்க? வேலை விஷயமா, தொழில் ரீதியா போயிருப்பாங்க இல்லையா? சூப்பரா ஆன்சர் பண்ணீங்களே. கிளாஸ். சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க இப்ப என்னென்ன சொன்னீங்கன்னு ரீகால் பண்ணலாமா? என்ன சொல்லிருக்கீங்க? தமிழர்கள் உலகின் மற்ற நாடுகள்லயும் வசிக்கிறாங்க. தமிழ் மொழியை பேசுறது மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கும் கற்றுக் கொடுக்கறாங்க. தமிழ அடுத்த தலைமுறைக்கும் கற்றுக் கொடுக்கறாங்க. நம்மை போலவே உணவு, உடை மற்றும் கலாச்சாரம், அது மட்டும் இல்லாமல் நம்ம கொண்டாடுற அனைத்து விதமான பண்டிகைகளையும் கொண்டாடுறாங்க. தமிழர்கள் இந்தியாவில மட்டும் இல்லாத வெளிநாட்டிலையும் இருக்காங்க. சரியா? அவங்க பேசுறது மட்டும் இல்லாம தமிழை அடுத்த தலைமுறைக்கும் கற்றுக் கொடுக்கறாங்க. நம்ம சாப்பிடுறது போலவே உணவு, அவங்களும் நம்ம என்னெல்லாம் சாப்பிடுறோமோ அதே போல அவங்களும் உணவு பழக்க முறையும், நம்மளோட பாரம்பரிய உடைகள் அணிகளையும் அதே போல அவங்களும் மற்றும் பண்டிகைகளையும் கொண்டாடுறாங்க. சரியா? இலங்கையிலையும் சிங்கப்பூர்லயும் அதிக அளவு தமிழ் மக்கள் வாழ்றதுனால தமிழ் மொழி அலுவல் மொழியாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நாணயங்கள்லயும் தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கு. சோ இவ்வளவு சிறப்புகளையும் தமிழ் மொழி பெற்றிருக்கு. சூப்பர்ல. இப்போ இலங்கையிலயும் சிங்கப்பூர்லயும் எப்படி தமிழ் மக்கள் போனாங்க, அவங்க என்னெல்லாம் கலாச்சாரங்கள் ஃபாலோ பண்றாங்க, இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோமா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இலங்கை பத்தின கதைய ரக்ஷிதா ரொம்ப அழகா நமக்கு சொன்னாங்க. ஓகே, இந்த டீம்ல இருந்து சிங்கப்பூர் பத்தின கதையை சொல்றதுக்கு யார் வரீங்க? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சரி, பிரதீக்ஷா கூப்பிடலாமா? வாங்க. மரியாவின் சிங்கப்பூர் பயணம். மரியா வந்து சிங்கப்பூருக்கு போனா.
சூப்பர். பிரதீக்ஷா ரொம்ப அழகா சிங்கப்பூர் பத்தின கதையை சொன்னாங்க. நல்லா கிளாப் பண்ணலாமே. இலங்கை மற்றும் சிங்கப்பூரில் வாழும் தமிழர்கள் மற்றும் தமிழின் சிறப்பை மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கூறுங்கள். பின்னர் மாணவர்களை பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் செயல்பாடுகளை மேற்கொள்ள செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.